வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். நான் உங்கள் ஸ்டார்ட் அப் பாய். ஃப்ரண்ட் அண்ட் ரோட் மேப்பில் வந்துட்டு HTML சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோட ரீகேப் லிட்டில் பிட் பார்த்துக்குவோம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதை எப்படி வெப்சைட்டில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வந்துட்டு டேபிள்ஸ் இன் HTML. ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு எப்படி இன்டகிரேட் பண்ணணும், இதுதான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். டேபிள் எப்போவுமே நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு டேபிள்னு ஒரு ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் போட்டுக்கணும். இன்சைட் த டேபிள்குள்ளே வந்துட்டு நீங்கள் டேபிள் ஹெட்டரும் டேபிள் டேட்டாவும் கொடுக்குறதுக்கு வந்துட்டு TH அண்ட் TDன்னு இந்த டேக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த THஐயும் TDயையும் வந்துட்டு TRக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். TRனா வேற ஒன்றும் இல்லை, வந்துட்டு ஒரு டேபிளுக்கான வந்து ரோவை கிரியேட் பண்ணுறதுக்கான டேக் தான் வந்துட்டு TRன்னு இது பண்ணுவோம். ஒவ்வொரு TRக்குள்ளேயும் வந்துட்டு நீங்கள் ஹெட்டரும் அதுக்கான டேட்டாவும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் வித் பேசிக் ஸ்ட்ரக்சரோட. இந்த டேபிள் எதுக்கானதுன்னா வந்துட்டு சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஒரு ஷாப்பிங்கோட டைமிங் என்னது, அதாவது பர்டிகுலர் ஒரு ஷாப்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஷாப்புக்கான வந்துட்டு டைமிங்கை நான் வந்துட்டு என் டேபிளில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும் என்னோட வெப்சைட்டில். 2 TR டேக் யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது 2 ரோ என்னோட டேபிள்குள்ளே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ரோ வந்துட்டு என்னோட ஹெட்டிங்ஸ்க்கும் ஒரு ரோ வந்துட்டு என்னோட ஹெட்டிங்கோட டேட்டாவுக்கும் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டிஆரில் வந்துட்டு சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் டேஸு, அதாவது ஒரு வீக்குக்கான வந்து டேஸை வந்துட்டு நான் ஹெட்டராக கொடுத்துக்கிறேன். அடுத்த டிஆரில் வந்துட்டு என்னென்னைக்கெல்லாம் வந்துட்டு ஷாப் வந்து க்ளோஸ்டு, என்னென்னைக்கெல்லாம் ஷாப் ஓப்பனிங், அந்த ஷாப்போட டைமிங்காக நான் கொடுத்துருக்கேன். என்னோட லைவ் சர்வர் ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. நான் இப்போ க்ரோமில் அந்த லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்துட்டு ஹெட்டர்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு ஏற்ற பார்டர்ஸ் அண்டு பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணாதனால வந்துட்டு டேபிள் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இதில் நீங்கள் பார்க்க முடியாது. சப்போஸ் நான் இது பார்டரும் அந்த பேக்ரவுண்ட் கலரும் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டைரெக்டாக என் டேபிளுக்கு போகிறேன். இந்த டேபிளோட ஓப்பனிங் டேக்கில் பார்டர்னு டைப் பண்ணுங்க. பார்டர் ஈக்குவல் டு 1 பிக்சல் சாலிட் பிளாக்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கிறேன். வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பர்டிகுலர் டேபிளுக்கான பார்டரை நீங்கள் பார்க்கலாம். இதை மாதிரி தாங்க உங்கள் டேபிளுக்கு பார்டர் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு என்னோட ஹெட்டிங்க்கும் என்னோட டேட்டாக்கும் நான் கலர் கொடுக்கணும். டைரெக்டாக டிஆருக்கு போகிறேன். பிஜி கலர், இந்த பிஜியை திரும்பி காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டேபிள் ரோக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன். சப்போஸ் லைட் கிரீன் கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு என்னோட டேபிளை போய் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்டிகுலர் டேபிளுக்கான பிஜி கலர் வந்துட்டு அப்ளை ஆகிருக்கிற பார்க்கலாம். இதை மாதிரி தாங்க உங்கள் டேபிளோட ஹெட்டருக்கும் அந்த பர்டிகுலர் டேட்டாவுக்கும் பிஜி கலரை அப்ளை பண்ணணும் உங்கள் டேபிளில் HTML. சப்போஸ் நான் இந்த டெக்ஸ்ட்லாம் வந்துட்டு அலைன் சென்டர் கொடுக்கணும்னா அலைன்னு கொடுங்க, ஈக்குவல் டு சென்டர். இப்போ என்னோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெஃப்ட் சைடில் அலைன் ஆகிருக்க டேட்டாலாம் வந்துட்டு இப்போ சென்டரில் அலைன் ஆகிருக்கிற பார்க்கலாம். பிகாஸ் நம்ம அலைன் சென்டர்னு ஆட்ரிபியூட்டு பர்டிகுலர் டிஆருக்கு கொடுத்துருக்கோம். டிஆர்னா வேற ஒன்றும் இல்லாமல் டேபிளோட ரோ. இப்போ என்னோட டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெட்டருக்கும் டிஃப்ரெண்ட் வித் இருக்குது. இந்த வித்தை வந்துட்டு நான் ஈக்குவலாக அக்ராஸ் த டேபிள் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும்னா வந்துட்டு வித் ஈக்குவல் டு 100ன்னு கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் நான் மற்றதுக்கும் காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹெட்டருக்கு நம்ம வித்து கொடுத்தாச்சு. டோட்டலாக வந்துட்டு 700 பிக்சல் இருக்கு. இதுவே வந்துட்டு மொத்தமான வித்தை வந்துட்டு நான் அந்த டேபிளுக்கு கொடுத்துக்கிறேன். அப்போ வந்துட்டு டேபிளோட டேகுக்கு போயிட்டு வித்துன்னு டைப் பண்ணிட்டு ஈக்குவல்ஸ் டு 700ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அக்ராஸ் த டேபிள் வந்துட்டு ஈக்குவல் வித்தாக வந்துட்டு அலைன் ஆகிருக்கிறது பார்க்கலாம். இதை மாதிரி தாங்க பேசிக் டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்கள் வெப்சைட்டில் கிரியேட் பண்ணணும் பை யூசிங் HTML. இதில் வந்து கால் ஸ்பேன், ரோ ஸ்பேன்லாம் இருக்குது. வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு காம்ப்ளெக்ஸான டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ இதுதாங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் லைக். பை.